மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு, 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, கொஞ்சமாக பெருங்காயம், தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். 2-3 டீஸ்பூனு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை வச்சு மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். சின்ன துண்டாக கட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வரமிளகாயும் தேங்காயும் மிக்சியில் கொஞ்சமாக திருப்பி அரைச்சி வச்சுக்கலாம். 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது தோல் எடுத்துடலாம். ஒரு சின்ன தவா எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலும் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கேரளா ஸ்டைலில் மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.